ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸில் நிறையா டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் பர்சனல் ப்ரொனவுன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தனிப்பட்ட ஒரு நபரின் அல்லது ஒரு பொருளின் பெயருக்கு பதிலாக, பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம ஒரு பெயர் சொல்ல போட போகிறோம். அதுதான் ப்ரொனவுன். அதை தான் பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர், எண்களின் அடிப்படையில். அதில் பார்த்திங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இருக்குது. சிங்குலர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு சொல்லுவோம். அதே ப்ளூரல்னால் ஐக்கு பதிலாக வீன் யூஸ் பண்ணணும். செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா பர்சன் வைஸ் பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஃபஸ்ட்டு பர்சன்னால் யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பர்சன். செகண்ட் பர்சன்கிறது யார்கிட்ட பேசுகிறாங்களோ, ரிசீவர் இருப்பாங்கள்ல, அவங்க தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்கிறது யாரை பற்றி வேணாலும் பேசலாம், அவங்க தேர்ட் பர்சனாக இருப்பாங்க. ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். இதே யூங்கிறது செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்கிறது ஹீ ஆர் ஷீ. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட்டாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது இட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜெண்டர். ஜெண்டரில் பார்த்திங்கன்னா மேல், ஃபீமேல், நியூட்டர் அப்படின்னு 3 இருக்குது. மேல்க்கு நம்ம ஹீ யூஸ் பண்ணணும், ஃபீமேலுக்கு ஷீ யூஸ் பண்ணணும், நியூட்டருக்கு இட் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா கேஸ். சென்டென்ஸில் அது எந்த இதில் வருது, சப்ஜெக்டாக வருதா இல்லை ஆப்ஜெக்டாக வருதா? சப்ஜெக்டாக வந்தால் வி, நாங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஆப்ஜெக்ட்னா எங்களை அப்படின்னு வரணும்.